அன்பான தமிழங்களே, உங்களை செக்மத ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். உங்கள் பர்சன் இப்போ வந்து என்ன எனர்ஜியில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அது 2 பைல் ஆஸ் யூஷுவல் பண்ண போகிறோம். பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்டு வந்து நான் இந்த சாங்ஸ்லேருந்து எடுக்க போகிறேன். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன சிச்சுவேஷனுங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் பைலை சூஸ் பண்ண முடியும். ப்ளீஸ் ப்ரெஸ் பைல் 1க்கான கார்டு. ப்ளீஸ் ப்ரெஸ் பைல் 1க்கான சேனல் மெசேஜஸ். பைல் 1க்கான சேனல் மெசேஜஸ் கார்ட்ஸ் ப்ரெஸ் ப்ளீஸ். பைல் 1க்கான கார்ட்ஸ் ப்ரெஸ் ப்ளீஸ். பைல் 1 அண்ட் பைல் 2 ரெண்டுமே வந்துருச்சு. ஸோ மேலே வந்தது நான் பைல் 1 எடுக்க போகிறேன், கீழே இருக்கிறது பைல் 2ன்னு இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாங் வந்து ஈஸி ஆன் மீ. தேர் ஆர் நாட் நோ கோல்ட் இன் த ரிவர் தட் ஐ ஹவ் பின் வாஷிங் மை ஹேண்ட்ஸ் இன் ஃபார் எவர். ஐ நோ தெர் இஸ் அ ஹோப் இன் தீஸ் வாட்டர்ஸ் பட் ஐ cannot bring myself to swim when I am drowning in the silence. Baby, let me in. Go easy on me. நீங்கள் வந்து பேசலை. அவங்க வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில், அதாவது தங்கம் இருக்குன்னு நினச்சி ஒரு ஆற்றுல போகிற தண்ணியெல்லாம் வந்து கிளியர் பண்ணி தங்கம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அவங்க கை கழுவிட்டு இருக்க ஆற்றுலேயும் வந்து தங்கம் இருக்குன்னு நம்பி போகிற மாதிரி. இட்ஸ் லைக் மெட்டஃபாரிக்கல், அதாவது கற்பனையில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு நம்பிக்கையில் இந்த காதல் இருக்குன்னு போயிட்டுருக்காங்களாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நீங்கள் பேசாத அந்த தனிமைங்கிற அந்த மௌனம் அவங்கள வந்து முழுகடிச்சிட்ருக்கு. ஸோ நான் எங்கே போய் கை கழுவுறது, நான் அந்த ஆற்றுல வந்து முழுகிட்டு இருக்கேன், தங்கம் இருக்குதா இல்லையானே எனக்கு தெரியாது, ஏன்னா அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, ஸோ நான் முழுகிட்டு இருக்கேன் நீ இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பைல் 1க்கான எனர்ஜி. பைல் 2 வந்து இட்ஸ் யூ. It's you, it's always you. If I am ever gonna fall in love, I know it's gonna be you. Met a lot of people, but nobody feels like you. So please don't break my heart. Don't tear me apart. I know how it starts. Trust me, I have been broken before. Don't break me again. I'm delicate. Please don't break my heart. Trust me, I have been broken before. You know how it feels to be open and then find out your love isn't real. I'm still hurting. Yeah, I'm hurting inside. I'm so scared to fall in love. But if it's you, then I will try. இது வந்து இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட இதயத்தை உடைச்சிடாத அப்படின்னு. இங்கே வந்து நம்பிக்கையே இல்லாமல் இருக்குது. இது வந்து நீங்கள் தான் அவங்களோட காதல்லாம் தெரியுது. மேபி உங்களுக்கு பாஸ்ட் நிறையா ஹார்ட் பிரேக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், பாஸ்ட் ஃபெயில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாம். பட் நீங்கள் அப்படின்னா தே வில் டேக் த லீப் ஆஃப் ஃபெய்த். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நீ அப்படின்னா நான் உன்னை நம்புவேன், மனப்பூர்வமாக நம்புவேன், நீயும் என்னை உடைச்சிடாத அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களோட கடைசி லாஸ்ட் ஹோப் 2 ஒன்று தான். பட் அவங்களோட அந்த கடைசி நம்பிக்கை, அந்த உயிர் போகிற நொடியில் இருக்க அந்த கடைசி நம்பிக்கை வந்து நீங்கள் தான் அப்படின்றாங்க. ஸோ வந்து இந்த பாட்டை நீங்கள் பார்க்குறனா கூட பார்க்கலாம். ஈஸி ஆன் மீ பை I don't know the name, அட்லியா, I think so. பார்த்துக்கோங்க. இந்த சாங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூ பை அலி கேட்லி ஆர் கேட்லியா, ஐ டோன்ட் நோ த நேம். ஸோ நான் வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிற 2 சாங்கோட டைட்டிலும் நீங்கள் வந்து இந்த பாட்டை கேட்குறனா கூட கேட்டுட்டு உங்களோட பைலை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸ் உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணலாம், இல்லைனா அதோட மியூசிக் இதுவாக வேணா இருக்கலாம். நம்ம இப்போ வந்து ஜம்பிங் டு பைல் 1 சாங்கோட எனர்ஜி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்ன அப்படின்னா, ஈஸி ஆன் மீ, கொஞ்சம் ஈஸியாக நான் ஹேண்டில் பண்ணேன், ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணாத அப்படின்னு லைட்டாக கெஞ்சிரட்டும் தான் எனக்கு வருது. பட் யூ ஓன்லி நோ த ஃபேக்ட் இல்லையா. ஸோ உங்கள் பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் பைல் 1 பர்சனோட சேனல் மெசேஜஸ் டு பைல் 1. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன்ஸ் ப்ளீஸ். சேனல் மெசேஜஸ். Channel messages from pile 1 person. Channel messages from pile 1 person. Oh wow, very specific messages. If I could go back in time, I would handle us differently. So சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்களே. அதுக்கு காரணம் வந்து அவங்க சொல்கிறது வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா ஆக்சுவலி. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட டைம், ஓ மை காட், மேபி they want to heal this childhood trauma. அதனால தான் சொல்கிறாங்க ஈஸி ஆன் மீ. will this ever change? இந்த பெயின் எனக்கு அது மாறுமா அப்படின்றாங்க. இப்போ இருக்க சூழ்நிலை அவங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அதனால தான் கேட்குறாங்க will this ever change. நான் வந்து அதாவது முழுகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த சுவாசத்துக்காக நம்ம எப்படி போராடுவோமோ அந்த போராட்டம் தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இந்த சூழ்நிலை எப்பயாவது மாறுமான்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. will it change?
எவர் அப்படின்னு கேட்குறாங்க. அது இன்டைரக்டாக வந்துருவியா, வருவியா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. லெட்ஸ் see. Please press channel messages from pile 1 person. Channel messages from pile 1 person. Channel messages. Wow, very specific messages இன்னைக்கு. I love the way you care about children. Oh my god, this is my trigger card. And animals, you have this nurturing energy, really love you about this, and I see you more attractive when you show care and compassion. இந்த பர்சனுக்கு வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கம்பேஷனட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அன்பை வந்து நீங்கள் அவங்க கிட்ட மட்டும் இல்லாமல் உயிரினங்கள் கிட்ட காட்டும் போதும் நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அந்த கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று, ஒரு சிலருக்கு இந்த பர்சனுக்கு குழந்தைங்க இருக்கலாம் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில். மோஸ்ட்லி அந்த குழந்தைங்கள உங்கள் தலையில் கட்ட ட்ரை பண்ணுறாங்க. பட் தட் இஸ் நாட் தேர் சில்ட்ரன். இட்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இது வந்து என்னோடய ட்ரிகர் கார்டு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பர்சன் வரும்போது அந்த மாதிரி ஏதாவது ட்ராமாவோட வந்தாங்க அப்படின்னா மேக் தம் ப்ரூவ் தட் அந்த குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்களாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பாரத்தை சுமக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. பட் அது யாரோட பாரமோ அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கோங்க. தட் இஸ் நாட் யுவர் பர்டன் டு கேரி. அது உங்களோட தலையெழுத்து கிடையாது அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. பட் இட் இஸ் அப் டு யூ. வார்னிங் கொடுக்கறது என்னோட கடமை. குழியில் விழுறதும் விழாததும் உங்களோட பொறுப்பு. ப்ளீஸ் பிரஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன். நீங்கள் அவங்கள விட்டு போயாச்சு. யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் பென்டக்கிள்ஸ். நீங்கள் உங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் அவங்க வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இப்போ அவங்க வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அவங்க இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக இந்த கார்டு சொல்லிச்சு. அதே சமயம் வந்து நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணியும் இல்லை. அவங்கள காத்துட்ருக்கல. யூ வாக்ட் அவே. 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. மேபி இந்த பர்சன் பாஸ்டில் உங்களோட முதுகில் குத்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் லைக் 10 ஆஃப் சோர்ஸ்னால் முடிஞ்சு போச்சு. இட்ஸ் லைக் டன் அண்ட் டஸ்டட். சாரி, நான் தமிழில் சொல்கிறேன். முடிஞ்சு போச்சுன்னு தூக்கி போட்டு நீங்கள் போயிட்டீங்க. அதனால தான் திரும்ப வராங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் போகும்போது அவங்க உங்களை தடுக்கலை. ஏன்னா வந்து நீங்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, ஐ ஹாவ் சில்ட்ரன், எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போவும் பிரபஞ்சம் அதை தான் சொல்கிறாங்க. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்கக்கிட்டே கொடுத்துருங்க. அது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. தட் இஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களை பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலையை பாரு, நீ விலகி வந்தது சரிதான், இப்போ நீ இருக்கிறது சரியான இடத்துல, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர். இப்போதைக்கு உங்கள் எனர்ஜியாக தான் அது உங்கள் பர்சனுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நீ விட்டுட்டு போயிட்ட, இப்போ நீ கம்ப்ளீட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது உன்னோட ஸ்டெபிலிட்டியில் எனக்கு தெரியும். அதனால தான் இந்த பாரத்தை உங்கள் தலையில் கட்ட பார்க்குறாங்க. மேபி அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அப்படியே நைஸாக உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் முதல கண்ணீர். சாரி டு பி ஸோ ஹார்ஷ், பட் அதுதான் உண்மை. ப்ளீஸ் பிரிட்ஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன். உங்களுக்கு ஒரு அழகான எதிர்காலம் கூட காத்துட்ருக்கலாம். ஸோ இந்த பாரத்தை நீங்கள் சுமக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, அந்த பாரம் உங்களுடைய பாரமானு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரியாமல் யாராவது மாய்மாலம் பண்ணாங்க அப்படின்னா 10 ஆஃப் சோர்ஸ் தான் அவங்களுக்கு விட. போய்கிட்டே இருங்க, திரும்பாதீங்க. 5 ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் வரும்போது நிறைய பேர்டனோட வர போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை உண்மையை சொல்கிறேன்றாங்க. ஓகே, வெரி குட். ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் ஹானஸ்டி. கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. நீங்கள் கேட்ட விடையோட வருவேன்றாங்க. ஏன்னா அவங்களால உங்களோட பிரிவை தாங்க முடியல. நீங்கள் இல்லாத வாழ்க்கை வந்து உங்களுக்கு முழுகி போகிற வாழ்க்கை. இட்ஸ் லைக் மூச்சு இல்லை, மூச்சு முட்டுது. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே இப்போ நான் உனக்கு தெரியணும் அது என்னோடதா இல்லையா அப்படின்னா, இல்லை நீங்கள் பழசில் வந்து எதனால் வாக்கவே பண்ணீங்களோ, அது நான் ஏன் அதை தப்பாக பண்ணேன் அப்படிங்கிற உண்மையோடு வராங்க. இட்ஸ் லைக் இது ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹானஸ்ட் எனர்ஜி, கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. மேபி ஆல்ரெடி அவங்க அதில் ஒர்க் அவுட் பண்ணி அதில் விடையும் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் இந்த பர்சனை வந்து வரவிடாமல் நிறைய பேர் தடுத்துட்ருக்காங்க. பட் உங்கள் பர்சன் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், என்ன தடுத்தாலும் சரி வெற்றியோடு வருவேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. சாரி, நான் 4 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி இல்லை, இது வந்து இன்னொன்று. இட்ஸ் லைக் பர்சனல் கமெண்ட், நோ பப்ளிக் கமெண்ட். 4 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சனுக்கு பாஸ்டில் நிறையா ஃபிலிங்ஸ் இருந்திருக்கலாம். அதை தான் சொல்ல வந்தேன், கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். ஸோ இந்த பர்சனுக்கு வந்து இனிமே வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸே கிடையாது. நீங்கள் தான் ஒரே ஒரு ஆப்ஷன். உங்களோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டி செட்டில் ஆகிடணும்னு நினைக்கிறாங்க. பட் உங்ககிட்ட வரும்போது உண்மையோடு தான் வருவேன், நான் போய் சொல்ல போகிறது இல்லைன்ட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வெற்றி வேணும்.
உங்களோட வெற்றியில் அவங்களும் பங்கு எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெற்றியை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. இங்கே 9 ஆஃப் பென்டிகல்ஸ், அடுத்தது நீங்கள் இங்கே தான் 6 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, செலிப்ரேஷன், பப்ளிக் ரெக்கக்னிஷன். அண்டு இது வந்து எப்படியா வேணா இருக்கு. நீங்கள் பெருசாக சாதிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பர்சனாலிட்டியாக வந்து பூம் ஆகலாம், ஹூ நோஸ். ஸோ இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட் அப்படின்றாங்க. நானும் அதில் பங்கு ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு வார்னிங் தான் இந்த மெசேஜில். இப்போ மற்றபடி எனர்ஜி ஜென்யூனாக தான் இருக்குது. கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி வந்தனால இட்ஸ் அ கிளியர் எனர்ஜி. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா தே வில் கம் வித் ஆன்சர், அதாவது விடையோடு வருவாங்க. Channel messages for pile 1 person from pile 1 person. Channel messages from pile 1 person please. Channel messages from pile 1 person. Channel messages. I hate how much pain I have caused you. இந்த பர்சன் இப்போ ரிக்ரெட் பண்ணுறாங்க, அதாவது வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய வழியை அவங்க வாழ்க்கையில் கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் வேண்டாம் அப்படின்னு, நீங்கள் நேசித்த பர்சனையே வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு அந்த வழி இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க இப்போ வந்து ரொம்ப வேதனையோடு தான் யோசித்து பார்க்குறாங்க, இல்லை நினச்சி பார்க்குறாங்க. ஐம் கம்மிங் பேக். ஸோ இந்த தடவை இந்த பர்சன் வரும்போது நிச்சயமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கிளாரிட்டியோடு வருவாங்க. உங்களுக்கு எந்த விடை வேணுமோ அந்த விடையோடு தான் வருவாங்க. விடை இல்லாமல் வந்தால் நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க அப்படின்ற தெளிவு அவங்களுக்கு நிச்சயமாக இப்போ இருக்குது. மேபி நீங்கள் சொல்லியிருக்கலாம், அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் சம்பாவும், ஆனால் வரலாம். வரும்போது விடையோடு தான் வராங்க. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் pile 1 persons ப்ளீஸ். Oh, star energy. Bottom deck, Knight of Pentacles, stability. Oh, blockage. 5 of Swords energy. அவங்கள சுற்றி ஒரு துரோகம் நடந்திருக்கு. இதுவும் இந்த குழந்தைங்களை பற்றின விஷயமா இருக்கலாம். ஏன்னா 5 ஆஃப் சோர்ஸ் ஒரு பிளாக்கேஜாக இருக்குது. ஸோ இந்த ரகசியத்தை அவங்க கண்டுபிடிக்கணும். ஒரு துரோகம் அவங்க வாழ்க்கையில் முன்னாடி நடந்திருக்கு, அதனால தான் அவங்க இப்போ வர முடியல. அந்த துரோகத்துக்கான விடை அதுதான் தேடிட்டு இருக்காங்க. அந்த விடை கண்டுபிடிச்சோன்னே உங்ககிட்ட வருவாங்க. அந்த விடையோட வந்தால் தான் இங்கே அவங்களுக்கு வந்து இந்த தலை அந்த பக்கம் திரும்பும், இல்லைனா அப்படியே ஓடிடும் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் நீங்கள் வந்தால் ஆன்சரோட வா, இல்லைன்னா அப்படிக்கா போயிடு அப்படின்றீங்க. நைட் ஆஃப் பென்டிகல்ஸ், ஸ்டெபிலிட்டி. இங்கே கேட்குற விடையோடு வராங்க. பட் ரொம்ப கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக கூட வரலாம். இங்கே பார்த்தியா, நீ கேட்ட விட எனக்கு வந்துருச்சு, இப்போ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி வர போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வேணும், அதை வந்து உங்ககிட்ட கெஞ்சுற பக்குவம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா கிங் ஆஃப் சோர்ஸ் கொஞ்சம் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் மெச்சூர்ட் பர்சனாக இருக்கலாம். பட் வரும்போது அக்காம்ப்ளிஷ்ட், அதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு பெருமிதத்தோடு உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். பட் பி கேர்ஃபுல், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் தான் ஏமாந்து யாரோட பாரத்தையும் உங்கள் தலையில் சுமக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது வந்து உங்களோட பாரம் இல்லை, அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம இப்போ pile 2க்கான ரீடிங்க்கு போகலாம். pile 2க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். நம்ம ஓவரால் எனர்ஜி ஆல்ரெடி பார்த்தோம். இந்த சாங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூ, இட்ஸ் ஆல்வேஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் பிரேக் மீ அகெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப டெலிகேட்டான ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஓவராலாக என்ன சொல்லுது அப்படின்னா, போயிடாத அப்படின்றாங்க. அது வந்து வேறு விதத்தில் வருது. மேபி அவங்களுக்கு வந்து பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் ஏதாவது இருக்கலாம். அதாவது ஹீல் ஆகாத ஒரு பாஸ்ட் லைஃப் நடந்த இன்சிடெண்ட், அந்த வலி இதெல்லாம் வந்து அவங்க விடவே இல்லை இன்னும். அதெல்லாம் கூட வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் அவங்க சொதப்பிருக்கலாம். ஸோ பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் pile 2 person. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் pile 2 person. பாட்டம் டெக்கில் ஐ எம் ஸ்கேர்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுவீங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. அதுவும் அவங்க வந்து கொஞ்சம் தயங்கி வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஐ ஆம் த மேன், வாட் இஸ் த ட்ரூத். நான் தான் உன் ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் த மேன், யாரும் உங்ககிட்ட வர முடியாது, நான் தான் அது அப்படின்றாங்க. வாட் இஸ் த ட்ரூத், என்ன உண்மை அப்படின்றாங்க. ஏதோ ஒரு உண்மை அவங்கக்கிட்ட மறைச்சிருந்தா, நீங்கள் மறைச்சிருந்தா, அவங்க மறைச்சிருந்தா அந்த உண்மையோடு வராங்க. என்ன உண்மை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்ன உண்மைன்னா இதுதான் உண்மை. இட் இஸ் யூ, இட் இஸ் ஆல்வேஸ் யூ, அதை தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. இது வந்து காமிக் எனர்ஜிக்கு பிடிக்கல. ஸோ இட்ஸ் லைக் கன்ஃபியூஷன், கிரியேட்டிங் கன்ஃபியூஷன்.
இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட இருந்து மறைச்சது என்ன அப்படின்னா, மேபி அவங்க இன்னுமே உங்ககிட்ட காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஓப்பனாக சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தான். காதல் அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆளை மீட் பண்ணியிருக்காங்க. மெட் அ லாட் ஆஃப் பீப்புள், பட் நோபடி ஃபீல்ஸ் லைக் யூ. உங்களை மாதிரி யூ ஆர் அ யுனிக் பீஸ். அதை தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. யூ ஆர் அ யுனிக் பீஸ். அந்த மாதிரி நான் யாரையும் இது வரைக்கும் பார்க்கல. அதுதான் ட்ரூத், அதுதான் உண்மை. நான் உங்ககிட்ட இன்னும் சொல்லலை அப்படின்றாங்க. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. Please press channel messages from collective pile 2 person. Channel messages from pile 2 person. Channel messages from pile 2 persons. Please. Do you love me as much as I love you? நீங்கள் அவங்க நேசிக்கிற அளவுக்கு அதே அளவு காதல் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. இன்செக்யூரிட்டி க்ரீப்ஸ் இன் வைல் சீயிங் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் க்ளோ. நீங்கள் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டீங்க அவங்க போனதுக்கப்புறம். அவங்க அதுக்கப்புறம் போய் நிறையா பேர்த்த பார்த்துட்டாங்க. ஆனால் உங்களை மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ஆள் இன்னும் கிடைக்கலையாம். அதனால் வந்து அப்படியே சர்க்கிள் பேக் ஆகுறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. திரும்ப நீங்கள் வந்து அவங்க இப்போ உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நீ வேண்டான்னு சொல்லிடுவியோ அப்படின்னு. அதனால தான் இங்கே பாட்டம் டெக்கில் ஐம் ஸ்கேர்ட் ஆஃப் யுவர் ரிஜெக்ஷன். ஸோ நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இந்த கேப்பில் நீங்கள் யாராவது மீட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு அவங்க மேலே இருக்க அந்த இன்ட்ரெஸ்ட் போயிருக்கலாம், இல்லைனா அந்த ஸ்ட்ரென்த் வந்து உங்களை வேறு மாதிரி மாற்றிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பயப்படுறாங்க. நீ வேண்டான்னு சொல்லிடுவியோன்ற பயம் எனக்கு இருக்குது அடி மனசில் அப்படின்றாங்க. அதனால கூட அவங்க வந்து இன்னும் உங்களை பெருசாக காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் pile 2 person. Channel messages from pile 2 person. Channel messages from pile 2 person. Channel messages from pile 2 persons, please. Channel messages from pile 2 person. Heartbroken, death and rebirth. உங்ககிட்ட ஓடி வந்துடணும்னு நினைக்கிறாங்க. திரும்ப இந்த காதலை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப வழி நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்குது. இட்ஸ் லைக் 3 of swords. நீங்கள் இல்லை. ஓ மை காட், அட்டாச்மெண்ட், டெவில் எனர்ஜி. பாத்திரம் சவுண்டு கேட்குது தான் பின்னாடி பேக்ரவுண்டில். தட் இஸ் மை ஃபாதர். ஸோ டோன்ட் மைண்ட் இட். வீட்டில் நடக்கிற சராசரி வேலைகள் நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 of swords எனர்ஜி. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க, இல்லைனா ரொம்ப வலியோடு இருக்காங்க. ஏன்னா உங்களை மறக்க முடியல. இட்ஸ் லைக் டெவிலிஷ் அட்டாச்மெண்ட்ஸ். லைக் இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்கிற காதல் பார்த்திங்க அப்படின்னா நார்மலான அட்டாச்மெண்ட்டை தாண்டி, அதையும் தாண்டி எங்கே போயிருக்கு அப்படின்னா அப்சஷனுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த வலி. நீங்கள் இல்லை, ஆனால் அவங்க வந்து உங்கள் மேலே ரொம்ப அப்சசிவாக இருக்காங்க. அதனால தான் இந்த புது ஆஃபரோடு வராங்க. என்ன ஆஃபர் அப்படின்னா, புதுசாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாமா, பரோட்டா சூரி மாதிரி எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்களோ தெரியல. பட் இதுதான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. நீ இல்லாமல் என் வாழ்க்கை வந்து சூன்யமாக இருக்குது. லிட்டரலாக அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. நீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்க இப்போது. யூ ஆர் ஸோ ஸ்ட்ராங், யூ ஆர் ஸோ சூப்பர். அது இல்லாமல் நான் இல்லாத உன் வாழ்க்கை வந்து டல்லாக இருக்கும்னு நினச்சேன். நீ இப்போ தான் துரத்தி என்ஜாய் பண்ணிகிட்ருக்க லைஃப் அப்படின்ற மாதிரி. மேபி அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்கலாம், காமன் ஃப்ரெண்ட்ஸை கேட்கலாம். பட் அவங்க இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் சோக டியூன் போடலை, அவ்வளோதான். ஸோ அதனால தான் இப்போது அவங்க இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜியோடு வராங்க. பட் அவங்களுக்கு தெரியும் இந்த புது ஆரம்பம் அவங்க வாழ்க்கையில் வேணும் அப்படின்னா பழைய ஆள் மாதிரி அவங்க இருக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கோ த்ரூ பண்ணதுக்கு அவங்க தயாராக தான் இருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு சந்தேகம் இல்லை, கிளாரிட்டி இருக்குது. ஆனால் இந்த பர்சனுக்கு கொஞ்சம் அடிக்ஷன் கூட இருக்கலாம். மேபி அதனால் கூட நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னா, வந்துட்டீங்க அப்படின்னா அதை விட அவங்க தயாராக இருக்காங்க. அந்த அடிக்ஷன், அந்த டெத் அண்ட் ரீபர்த் அதை தான் சொல்லுது. நான் வந்து மறுபடியும் பிறக்க கூட தயாராக இருக்கேன், புதுசாக பிறந்த மாதிரி புது வாழ்க்கையை துவங்கலாம். ஏன்னா நீ இல்லாத வாழ்க்கை வெறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். pile 2, 10 of Pentacles. 10 of Pentacles இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸில் இருக்குது. இப்போதைக்கு உங்கள் எனர்ஜியில் காதல் போய் கல்யாணத்தில் முடியறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. மேபி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற பயம் அவங்களுக்கு வந்திருக்கலாம். பட் இந்த பர்சன் வந்து பாஸ்டில் லாயலாக இல்லை. ஏன்னா 9 of Swords எனர்ஜி பின்னாடி பார்க்குறேன்.
உங்கள ரொம்ப ஆழமாக காயப்படுத்தியிருக்காங்க. எந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்துனாங்களோ அதே வலியை தான் இப்போ அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜிஸ் ப்ளீஸ். 8 ஆஃப் பென்டிகிள்ஸ். பட் அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க. எல்லாத்துலேயுமே இந்த பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் அதை விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேபிள் லைஃப் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. ஏஸ் ஆஃப் வான்ஸ். உங்களோட நிச்சயமாக உங்களுக்கு அந்த புது ஆரம்பம் வேணும். அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் தான், நீங்களே தான், வேறு யாரும் இல்லைன்ட்டாங்க. திரும்ப திரும்ப அதே தான் வருது. நீ தான் நீ தான் நீ தான் அப்படிங்கிறதா. ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ், ஏஸ் ஆஃப் வான்ஸ். நீ வந்து கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லாமல் உங்களை திரும்ப அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கான அத்தனை முயற்சியும் பண்ணிகிட்ருக்காங்க. வித்தின் தேர் பவர். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் டு பர்சன். ஸோ இனி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. வாட் இஸ் த ட்ரூத்? அது நீங்கள் சரியாக புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறாங்க. ஆனால் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கிற ஐடியா உங்களுக்கு இல்லை. அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்களோட தப்பு, பாஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க. இந்த அவங்க உங்களுக்கு லாயலாக இல்லைங்கிறதையும் ஒத்துக்குவாங்க. நோபடி ஃபீல்ஸ் லைக் யூ. திரும்ப திரும்ப அதே மெசேஜை தான் சொல்கிறாங்க. உன்ன மாதிரி யாரும் வராது. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் டு பர்சன்ஸ் ப்ளீஸ் ஏதாவது ஒரு 2 மெசேஜ் கொடுத்துருங்களா? ஐ லவ் மை ஸ்பிரிட்ஸ். லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்கள் மனசு என்ன, அது தேர்ட் சக்ரா. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுன்றாங்க. லைக் ஹீ இஸ் பிஹேவிங் லைக் அ ஜென்டில்மேன். ஒரு ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு நிறைய அட்டாச்மெண்ட் இருக்குது. மிஸ்ஸிங் யூ. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதை தான் இங்கே ஏற்கனவே சொல்லிட்டாங்க. உன்னை போல் வருமா அப்படின்ட்டாங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. மன்னிப்பும் கேட்டாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது மிச்சம் சொச்சம் இருந்ததுன்னா வரும்போது நிற்க வச்சு கேள்வி கேட்டு விட கேட்டுக்கோங்க. பட் நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் தே ஆர் கோயிங் டு டெல் யூ த ட்ரூத். ஏன்னா வாட் இஸ் த ட்ரூத், என்ன உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த உண்மையை அவங்களும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுனால் அதுக்கான விடை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் ஏதாவது அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னாலும் அதை விட்டுட்டு உங்களை நோக்கி வருவாங்க. இதுதான் அவங்க இந்த மெசேஜ் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.